முன்னறிவித்தல் இன்று இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்த அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தற்போது கடற்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள அவன்கார்ட் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரின் ஆலோசனைகளுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை தளபதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை ரேடா கட்டமைப்பில் தென்பட்ட எவன்கார்ட் என்ற கப்பல் கடந்த 5ஆம் திகதி இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்த விதத்தை கடற்படையினர் கண்காணித்துள்ளனர். இலங்கை தேசிய கொடியுடன் பயணித்த இந்த கப்பல் எவன்கார்ட் எனப்படும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை என்பதனை கடற்படையினர் அறிந்திருந்த நிலையில் சூடானிலிருந்து எவ்வித அறிவித்தலும் விடுக்கப்படாது இலங்கை கடற்பரப்புக்கு பிரவேசித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட இலங்கை கடற்படை கப்பலில் விடயங்களை ஆராய்ந்துள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளார். கப்பலின் ஊழியர்களை இறக்கி கப்பலை ஒப்படைப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்ததாக விசாரணைகளை நடத்திய போது கப்பலில் இருந்தவர்கள் பதிலளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச கடல் தகவல் கட்டமைப்புக்குள் சூடானிலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தருவதாக எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தனது கடல் மார்க்கத்தை மாற்றி காலி துறைமுகத்துக்கு வந்தமைக்கான காரணத்தை விசாரித்த போதிலும் அதற்கான பதில் உரிய முறையில் வழங்கப்படவில்லை. கப்பலில் உள்ள ஆயுதங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் அவ்வாறான ஆயுதங்கள் கிடையாது என பதிலளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 14 கடல் மைல் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எவன்கார்ட் கப்பலுக்குள் கடற்படையினர் பிரவேசித்துள்ளனர். தமது அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 810 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கிகள் ரக்னா பாதுகாப்பு லங்கா நிறுவனத்துக்கு சொந்தமானது என கப்பலில் இருந்தவர்கள் கூறியுள்ளனர். கப்பலின் கேப்டன் இலங்கையர் என குறிப்பிடப்பட்ட போதிலும் யுக்ரைன் இனத்தவர் ஒருவரே கப்பலை செயற்படுத்தியுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. கடற்படை அழைப்புகளை ஏற்படுத்தினால் அதற்கு பதிலளிக்க வேண்டாம் எனவும் கப்பலை 12 கடல் மைல் தொலைவில் நிறுத்துமாறும் தமது நிர்வாகத்துக்கு குறித்த நிறுவனம் ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக கடற்படை தளபதி குறிப்பிட்டார். இதன்படி எவன்கார்ட் கப்பலை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் மாலைத்தீவிற்கு அண்மித்த கடற்பரப்பில் பயணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த கப்பல் வேறொரு நாட்டின் பாதுகாப்பு பிரிவினரின் சோதனைக்குட்பட்டிருக்கும் பட்சத்தில் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் 3 கப்பல்கள் ஈடுபட்டுள்ளமை தொடர்பான தகவல்கள் எவன்கார்ட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒன்று பாரிய சர்ச்சை ஏற்படுத்தி காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள மானுவர மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை மற்றும் ஒரு ஆயுதங்களுடனான களஞ்சிய சாலை ஒன்று எவன்கார்ட் என்ற பெயரில் செங்கடலை அண்மித்தும் சிபால் 1 என்ற ஆயுத களஞ்சிய சாலை கப்பல் ஒன்று கால்ஃப் கடற்பரப்பை அண்மித்து நங்கூரமிடப்பட்டுள்ளதாக அந்த இணையதளத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவற்றில் எவன்கார்ட் என்ற கப்பலை தற்போது கடற்படையினரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சிபால் 1 என்ற கப்பல் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் கப்பல் என்ற பெயரில் சர்வதேச கடல் மார்க்க கட்டமைப்பில் பதிவாகியுள்ளது. இதேவேளை ரக்னா பாதுகாப்பு லங்கா நிறுவனத்துக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜாரத்ன பாரிய ஊழல் மற்றும் மோசடி விசாரணை பிரிவின் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கும் போது தெரிவித்திருந்தார். 3473 துப்பாக்கிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 89 துப்பாக்கிகள் மாத்திரமே சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றிய தமயந்தி ஜாரத்னவினால் அனுப்பப்பட்டுள்ள கடிதங்கள் சிலவற்றில் எவன்கார்ட் நிறுவனம் தொடர்பிலான மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்போதைய கடற்படை தளபதி எவன்கார்ட் நிறுவனத்தின் பிரதம அதிகாரிகள் மற்றும் அனைத்து தனியார் கடல் பாதுகாப்பு சபை நிறுவனங்களுக்கும் அவர் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளார். கடற்படையினரின் அறிவித்தலுக்கு அமைய இலங்கை கடற்பரப்புக்குள் நடத்தப்பட்ட அனைத்து தனியார் கடல் பாதுகாப்பு நிறுவனங்களுக்குமான ஆயுத களஞ்சிய சாலைகளும் மூடப்படுவதுடன் எவன்கார்ட் நிறுவனத்துக்கு மாத்திரம் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை நடத்தி செல்ல அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆயுத களஞ்சிய சாலையை கண்காணிப்பது மற்றும் வெளியுலக அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பு வழங்குவதும் கடற்படையினருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பாகும். எனினும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பான அனைத்து அதிகாரங்களும் எவன்கார்ட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவன்கார்ட் சம்பவத்திற்கு பின்னால் யார் இருக்கின்றனர்? கோட்டாபய ராஜபக்சவே இருக்கின்றார். அந்த 5 பேருக்கு வழக்கு தாக்கல் செய்வதனை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு சட்டமா அதிபர் திணைக்களம் முழுமையாக இதனை மூடி மறைக்க முயற்சிக்கின்றது. சமூகம் இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்களை தெரிவிக்கின்ற நிலையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை என்ன? இது குறித்து அறிக்கை ஒன்றை எடுப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறினார். அறிக்கைக்கு என்ன நேர்ந்தது? தமது நிலைப்பாட்டை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும். இது குறித்து நாம் தொடர்ந்தும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். எவன்கார்ட் என்ற கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்துள்ளது. அவர்கள் வருகை தந்த பின்னரே கடற்படையினர் அதனை கைது செய்துள்ளனர்.
அதன் பின்னரே ஆயுதங்கள் இருப்பது கண்காணிக்கப்பட்டது. கற்களை உடைக்கும் வெடிகளை வைத்திருக்க என்னால் முடியுமா? ஆயிரக்கணக்கான T-56 ரக துப்பாக்கிகள் வைத்திருந்தவர்கள் குற்றவாளிகள் கிடையாதா? சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நிறுவனங்கள் ஆயுதங்களை வழங்கும் போது இருந்த ஆயுதங்களை விடவும் தற்போது 3 மடங்கு அதிகமான ஆயுதங்கள் இருக்கின்றன. சட்டமா அதிபர் அவர்களே, இது குற்றம் கிடையாதா? இந்த நிறுவனத்தை உடனடியாக மூடுமாறு நாம் ஏற்கனவே கூறினோம். இந்த நிறுவனத்தை கடற்படையிடம் ஒப்படைக்க வேண்டும். அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நாளொன்றுக்கு 15 மில்லியன் லாபத்தை ஈட்ட முடியும். තුන්ගුණයකටත් වඩා වැඩි. ඉතින් මේවා මේ වැරදි නෙමෙයිද?